வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் பாம நான் வீசினேன் அப்படின்னு விஜய் சொன்னாரு. அது எதிரில போய் வெடிக்கும்னு பார்த்தா அவர் பக்கத்திலே வெடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னன்னா அவங்க வரலாம் இல்லையா இவங்க வரலாம் இல்லையான்னு மேடையில எல்லாம் பேசிட்டு இருந்தவர் நீங்க வரலாம் இல்லையான்னு கூப்பிட்டு இருக்காங்க. யாருன்னா என்டிஏல இருந்து அவரை வந்து நீங்க வாங்க எங்க பக்கம் அப்படின்னு வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்கிறத விட அழுத்தம் கொடுக்குறாங்கிறது கண்கூடாவே தெரியுது. இதுல என்னன்னா பவன் கல்யாண் பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிறாரு. அவர் கட்சி ஆரம்பிச்சு கம்யூனிஸ்டா கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அம்பேத்கர் ரைட் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. இப்படி பல பரிமாணங்கள்ல வந்தவர் கடைசியில சனாதனம் அப்படின்னு சொல்லி கையில எடுத்திருக்காரு. இப்ப அவங்க கூட தான் கூட்டணியிலையும் இருக்காரு. சந்திரபாபு நாயுடு, பிஜேபி, பவன் கல்யாணோட ஜனசேனா. அவர் அங்க துணை முதல்வராகவும் வந்துட்டாரு. அவர் வந்து விஜயோட பேசினதா ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. இங்க பாருங்க, எங்க ஸ்டேட்ல நான்னா உங்க ஸ்டேட்ல நீங்க. நான் வந்தேன், என்னால ஜெயிக்க முடியல தனியா. எங்க அண்ணன் வந்தாரு சிரஞ்சீவி, திருப்பதியில பெரிய மாநாடு போட்டாரு. அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு அவர் தான் சிஎம்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுவும் நடக்கல. நீங்களும் அப்படிதான் கூட்டம் வரும், அதெல்லாம் நம்பிடாதீங்க, நீங்க ஜெயிக்க முடியாது. அதனால அதிமுக தலைமையிலான அந்த என்டிஏ கூட்டணிக்கு நீங்க போயிடுங்கன்னு அட்வைஸ் பண்ணதா ஒரு தகவல் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு வழியை காமிச்சிருக்கேன், அந்த வழியில வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. சரியா, அங்க இருந்துதான் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில இருந்து ஒரு நேரடி அழைப்பே வந்திருக்குன்னு சொல்லலாம் விஜய்க்கு. பாஜகவினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் இருக்கார் இல்லையா, அவர் வந்து விஜய் வந்து கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்து பேசியிருக்கிறாரு. அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் திமுகவுக்கு எதிராக திமுக வந்து கொஞ்சம் அச்சத்துல இருக்குது. அதனாலதான் எல்லாரையும் கூட்டணிக்கு எல்லாரையும் சேர்த்து ஒரு பெரிய அணியை உருவாக்கியிருக்காங்க. அப்படி ஒரு அணியை வீழ்த்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு மனநிலைமையில இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரே அணில நிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வாதத்தை வச்சு விஜய் இங்க வரணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. நேரடியாவே கூப்பிட்டுருக்காரு, இந்த பக்கம் வந்துருங்க, உங்களுக்கு உரிய மரியாதையை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது துணை முதல்வர் நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பட் என்னன்னா நேரடியா இப்ப கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு மாதிரி. இன்னொரு பக்கம் மறைமுகமாவும் கூப்பிட்டுருக்காங்க, டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சிபிஐ வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஆமா, நாளைக்கே வந்து விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிபிஐ வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க கரூர் கூட்ட நெரிசல் வழக்குல. ஏற்கனவே இந்த வழக்குல 2 முறை டெல்லி சென்று ஆஜராயிருந்தாரு விஜய் அவர்கள். இப்போ வந்து 3வது முறையா நாளைக்கு விசாரிக்க வேண்டியது இருக்கு, நீங்க உடனடியா டெல்லி புறப்பட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஆனா இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏற்கனவே திட்டமிட்ட அரசியல் பணிகள் வந்து ஒரு இருக்குது, அதனால ஒரு 10 நாளைக்கு என்னால வர முடியாது, 10 நாள் கழிச்சு அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க திட்டமிட்டதை கெடுக்கணும்னு தானே நாங்க கூப்பிட்டுருக்கோம், நீங்க ஏங்க அங்க போறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நாளைக்கு அவர் என்ன திட்டம் வச்சிருந்தாரு அப்படின்னா, நேர்காணல தொடங்குறாங்க. நேரடியா விஜயே வந்து இந்த அவர் மனசுல இருக்கிற வேட்பாளர்களோட ஒரு நேர்காணல் நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருந்தாராம். அதுதான் வந்து திட்டமிட்டபடி நடக்கும் தான் இப்ப தவறையும் தாவேக்காலன்னு சொல்றாங்க. இன்னொன்னும் திட்டமிட்டு இருந்தாங்க இன்னைக்கு. யாருன்னா சென்சார் போர்டு வந்து ஜனநாயகன் படத்தை இன்னைக்கு பாக்குறோம், அந்த ரிவைசிங் கமிட்டி பார்க்க தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப என்னன்னா அதுல வந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லையா, அதனால அதையும் ஒத்தி வச்சுட்டாங்க. அதனால வந்து எல்லா பக்கமும் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப தாவேகா முகாமே கலங்கி போய் நிக்கிறாங்களாம். ஆஹா, நம்மளை விட மாட்டாங்க போலயே அப்படின்ட்டு. இப்ப தீவிரமா பிஜேபி இறங்கியிருக்காங்க. இதை ஏடிஎம் கேட்ட போய் கேட்டிருக்காங்க. KP முனுசாமி, அவர் தான் ஏடிஎம்கேல முக்கியமான தலைவர். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி என்டிஏக்கு விஜய் வர்றதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குதாமே அப்படின்னா, அப்படியா, எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்றாரு. இப்ப திரும்பியும் கூட்டணிக்கு யார் தலைமை அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வருது. இன்னொரு பக்கம் தாவேகா போராட்டத்தை வேற அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இடையில மார்ச் 12ஆம் தேதி ஒரு போராட்டத்துக்கு வந்து திடீர்னு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. திடீர்னு எழுப்பி விட்டாங்க போல, எந்திரிச்சு அறிவிப்பு வெளியிட்டாரு. அதுக்கு வந்துட்டு ஒரு 3 காரணம் சொல்றாங்க. 3வது காரணம் தான் முக்கிய காரணம். இருந்தாலும் முதல் 2 காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்குல்ல, அது தொடர்பான அரசாணை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கோரிக்கை. அது இப்பதான் உங்களுக்கு இந்த டைம் தான் சரியா இருக்குன்றாங்க. ஆமா, 2வது கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு, அப்புறம் வந்து போதை கலாச்சாரம், இதெல்லாம் ரொம்ப ஒஸ்டா இருக்குது. அதை வந்து கட்டுப்படுத்தாத திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கிறது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் மிக முக்கியமானது, எங்களுடைய தலைவர் விஜய் வந்து மக்களை சந்திப்பதை திமுக அரசு வந்து திட்டமிட்டு தடுக்குது. அதனால வந்து இந்த குறிப்பா இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் விட்டாங்கல்ல, இந்த ஒருதலை பட்சமான வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த சம்பந்தமா நீதிமன்றத்துல போய் நீதிபதிகள் காட்டமா கேள்வி எழுப்பிய கதைகள்லாம் இருக்குது முன்னாடி. இப்போ வந்து போராட்டம் மூலமாட்டு இத திருப்பியும் வலியுறுத்துறாங்க. தமிழ்நாடு முழுக்க மார்ச் 12ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்கள்ல தாவேகா வந்து போராட்டம் அறிவிச்சிருக்கு. ஜி சொல்லுவாரு, எங்க பக்கம் வந்துட்டீங்கன்னா அப்படிலாம் போராட வேணாம்,
அதுவும் தேர்தல் விதிகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க நாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. பட் விஜய் என்ன பண்ண போறாருன்னு பார்ப்போம். இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோட் பவர்ட் பை தி சென்னை சில்க்ஸ். அது வந்து ரோட்ல சிபி வந்து பல ஊர்களுக்கும் பயணிச்சு போய்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட விழுப்புரம்லாம் போயிருக்காங்க. கள நிலவரம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நிறைய பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பழவேற்காடுக்கு போயிருந்தாங்க. நம்ம அன்னைக்கே அதுல இருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அங்க வந்து கட்ட பஞ்சாயத்து இயக்கம் இருக்கு, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுலாம் இன்னுமே இருக்குன்னு. அங்க இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பா அந்த பழவேற்காடு ஏரி எல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு, இதெல்லாம் அங்க வந்து நிறைய பிரச்சனையா இருக்கு. அந்த பிரச்சனையை பத்தி ஒரு வீடியோ, அதோட ப்ரோமோ வந்து நம்ம இப்ப பாத்திரலாம். அந்த வீடியோட லிங்க் வந்து கமெண்ட்லயும் கொடுத்துருக்கோம். முழு வீடியோவுமே நீங்க பார்க்கலாம். இப்ப ப்ரோமோ பார்ப்போம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய 2வது ஏரினா அது பழவேற்காடு ஏரி தான். நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுற பிரச்சனை பாக்குறப்ப இந்த கடல் அரிப்பு தான். இந்த லேக்கை தூர்வாரணும்னு சொல்லி நாங்க ரொம்ப வருஷமா கோரிக்கை வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கோம். மீன் கிளீன் பண்றது இங்கே போட்டுறாங்க. இதனால துர்நாற்றம் நிறைய வருது. மீன் வாங்க வரவங்களும் கம்மியாயிடுறாங்க. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அபாய சூழ்நிலை இருக்கு. மீன் கண்ணில் தெரியற அளவுக்கு தெளிவா இருந்த இந்த லேக் இன்னைக்கு வந்து சாக்கடையா மாறி நிக்கிற அவலத்தையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரீட் எறா இங்கதான் கிடைக்கும். பண்ணையில வளர்க்குற எறாக்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து கெமிக்கல் தீவனங்களை போட்டு வளர்க்குற ஒரு ஏற்பாடா இருக்குது. அது உடலுக்கு நோய்களை அதிகமா வர வைக்கிற இடமா இருக்கு. அதனாலதான் இதை வந்து விஷயம் தெரிஞ்ச மக்கள்கள் விரும்புறாங்க. அரசாங்கத்துல பல தடவை சொல்லி பார்த்தோம். 2-3 அதிகாரிகள் வருவாங்க போவாங்க. ஆனா இதை வந்து யாரையும் தடுத்து நிப்பாட்டுனது இல்லை. 31 கோடி ரூபாய் செலவில் பழவேற்காடு ஏரி தூர்வாரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை நியூஸும் ஆக்குனாங்க. ஆனா இதை தூர்வாரினாங்கன்னா இல்ல. அப்ப அந்த நியூஸ் வந்தது உண்மை, ட்ரெஜர் வந்தது உண்மை, தூர்வாரினது எங்க, 31 கோடி எங்க? Vigadan presents Imperfect Show on the Road, Election Express, powered by the Chennai Silks. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அங்கங்க வந்துகிட்டே இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னொரு பக்கம் காவல்துறை அவங்களோட அதிகாரத்தையும் அந்த ஆணவத்தையும் காட்டிட்டு தான் இருக்கிறாங்க. எங்க காட்டியிருக்காங்க அப்படின்னா மானாமதுரையில இது நடந்திருக்கு. ஏற்கனவே அந்த மடப்புரம் அஜித்குமார் கொலை வந்து நம்ம பார்த்தோம். காவல்துறையை அடிச்சு கொலை பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்ப மானாமதுரையில நடந்திருக்கு. என்னன்னா மானாமதுரையில போன வாரம் நம்ம பார்த்தோம், அடுத்தடுத்த நாள் வந்து இந்த அரிவாள் வெட்டு சம்பவங்கள்லாம் நடந்தது. அங்க என்னன்னா அழகர்சாமி அப்படிங்கிற ஒரு நபரோட ஆகாஷ் அப்படிங்கிற நபருக்கு ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு. இதுல வந்து அந்த ஆகாஷ் தரப்பு வந்து அரிவாளோட எடுத்துட்டு போய் அழகர்சாமியையும் அவரோட ஃப்ரெண்டையும் வெட்டிட்டதா ஒரு விஷயம் சொல்றாங்க. இது காவல்துறையில இருந்து சொல்றாங்க. சிசிடிவி காட்சிகளை வச்சு இந்த ஆகாஷ் அப்படிங்கிற நபரை கைது பண்ணியிருந்தாங்க. அவரோட நண்பரையும் வந்து கைது பண்ணியிருந்தாங்க. இப்போ என்னன்னா அவர் வந்து நாங்க பிடிக்க போகும்போது பாலத்துல இருந்து தடுக்கி விழுந்துட்டாரு, அதனால கை காலெல்லாம் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கட்டெல்லாம் போட்டு அவரை சிவகங்கை அரசு மருத்துவமனையில வச்சிருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரை 18 நாள் நீதிமன்ற காவலில் எடுத்து கொண்டு போய் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில அவருக்கு சிகிச்சை எல்லாம் கொடுத்துருக்காங்க. திடீர்னு ஃபோன் பண்ணி அவங்க வீட்டில் இந்த மாதிரி உங்கள் மகன் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்த்தா மூச்சுத்திணறலாம் ஏற்பட்டுச்சு, அதனால இறந்துட்டாருன்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. காவல்துறை வந்து அவர் இந்த மாதிரி விழுந்ததில் அடிபட்டு இருந்துச்சு, நாங்கள் அட்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில வந்து இந்த சிவகங்கை மருத்துவமனையில் இருந்த போதே அவங்க தாயார் வந்து மீட் பண்ணதா சொல்றாங்க. பண்ணும்போது சாதி பெயரை சொல்லி என் மகனை அடிச்சதா என் மகனே என்கிட்ட வந்து சொன்னாரு. அது மட்டும் இல்லாமல் அடிச்சு காலை உடைச்சதே வந்து காவல்துறை தான் அப்படின்னு சொல்லி ஆகாஷ் சொன்னதா அவங்க அம்மா சொல்றாங்க. அவங்க அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் மகன் தப்பு பண்ணியிருந்தா நிச்சயமா நீதிமன்றத்தில் நிறுத்தி உரிய தண்டனை கொடுக்கலாம், ஆனா காவல்துறையை அடிச்சு கொள்றதுங்கிறதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு அவங்க குடும்பத்தினர் சாலை மறியல் போராட்டம்லாம் பண்ணாங்க. கம்யூனிஸ்டுகள்ல இருந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. விசிகா, அதே மாதிரி அதிமுக, தாவேகாலாம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சாதிய வன்கொடுமை அரங்கேறி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புறாரு. அவருமே நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் தான். அந்த அம்மா வந்துட்டு மருத்துவமனையில போய் பார்க்கும்போது காவல்துறையினர் வந்து சாதி பேர் சொல்லி திட்டினதாட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு சாட்சி இருக்கிறதுனால அவங்களுமே அவர்களும் இந்த சந்தேகத்தை எழுப்புறாரு. செய்தியாளர்கள் சந்திப்புல வந்து இதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. காவல்துறை வந்துகிட்டு கண்ணியத்தோடையும் கரெக்டாகவும் நடந்துக்கணும், எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா இது SC/ST ஆக்ட்ல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அந்த ஆகாஷ். ஆனா வந்து இந்த காவல்துறையில நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி சாதிய மனப்பான்மையோட இயங்குற நிறைய அதிகாரிகள் இருக்காங்கன்னு. இதுல இப்ப CBCIDக்கு இந்த வழக்கை வந்து மாத்திட்டாங்க. உயர்நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க பாதிக்கப்பட்டவங்க தரப்புல. இப்ப ஒரு நீதித்துறை நடுவர் முன்னிலையில அவருக்கு வந்து உடற்கூறு
களக்கூராய்வு பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னதுனால நீங்க மனுதாரர் வந்து போராட்டம்லாம் நடத்தக்கூடாதுன்னு நீதிமன்றம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்க, இங்க சென்னையில திரிசூலம் பகுதியில ஆறுமுகம் சதீஷ்ங்கிற 2 பேரை 8 பேர் கொண்ட கும்பல் வந்து வெட்டி சாச்சிருக்காங்க. முன்விரோதம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு திட்டமிட்ட கொலையா தான் இதை சொல்றாங்க. திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க. அப்பயும் காவல்துறை மெத்தனமா இருந்திருக்குங்கிறது குற்றச்சாட்டு. அதாவது இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு காவல்துறைக்கு தெரிஞ்சதாகவும், ஆனாலும் காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இன்னும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டாலின் ஆட்சியில அங்கொன்றும் இங்கொன்றுமாலாம் கொலை சம்பவங்கள், குற்ற சம்பவங்கள், பாலியல் வன்கொடுமைகள் நடக்கல, எங்கேயும் எப்போதும் நடந்துகிட்டே இருக்குது. ஸ்டாலின் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும்லாம் சொல்லிட்டு மிக கடுமையான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. தேர்தல் நெருங்கி வருது, உங்களுடைய ஆட்சியினுடைய கடைசி நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த நேரத்திலேயாவது ஒரு குறைந்தபட்ச பணிகளை செய்ய, காவல்துறையை முடக்கி விட்டு இந்த கிரைம் எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையாகவும் எடப்பாடி வச்சிருக்கிறாரு. ஆமா, அதுல அவர் வந்து 4-5 விஷயங்களை லிஸ்ட் பண்றாரு. குறிப்பா நாமக்கல் குமாரபாளையத்துல 7 வயது சிறுமி விளையாடிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு அவங்க காணாம போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ரத்தத்தோட அவங்க ஆடையில வந்து நின்றுருக்காங்க. ஒரு மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு கொடூரன் வந்து அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். இப்போ அவனை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இது வந்து பெரிய தலைவலியாக தான் மாறி இருக்கு திமுக அரசுக்கு. மதுரையில் ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைப்பு விழாலாம் நடத்தினாரு. ரொம்ப ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி வச்சுட்டு, நான் வந்து இருந்த இயக்கத்தில் எந்த தவறுமே செய்தது கிடையாது, தனி அணி உருவாக்குனது கிடையாதுன்னா முன்னாடி பேசியிருந்தார் இல்லையா. ஆத்தோ ஊமி கூன்னு ஒன்று வச்சிருந்தாரு. அது வந்து அதிமுக இருந்து விலக்கப்பட்டதுக்கு அப்புறமா தொடங்குறது. இருந்த அதிமுக தனி அணியெல்லாம் வச்சதில்லை அப்படின்லாம். அதுதான் நீங்க பண்ண தப்பு. ஆமா ஆமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் மட்டும் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. ஒருத்தரை நாம கட்சியில இருந்து விலக்கி வச்சிருக்கிறோம் இல்லையா, அவரு கூட இப்ப போய் திமுக சேர்ந்திருக்காரு இல்லையா, அவரை வந்து என்னமோ நாம தான் வந்து கட்டம் கட்ட மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா அப்படிலாம் அவரை வந்து நம்ம எதுவுமே பண்ணல. அவரு தான் இங்க இருந்து திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்டாரு. கேடு நினைப்பவர் கெட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு, சாபம் விட்டுருக்காரு. ஆமா. இன்னொரு பக்கம் வந்து அவர் இந்த பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி. அதுல என்ன சொல்றாருன்னா, 10 ரூபாய் பாலாஜி அந்த முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து அதிமுக நம்ம விலக்கி வச்சோம், ஓபிஎஸ்ஸையும் சேர்த்தா சொல்றாரு, நம்ம யாரெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி அதிமுக இருந்து விலக்கி வைக்கிறோமோ அவங்க எல்லாம் சேர்த்துக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா இந்த 10 ரூபாய் பாலாஜி அவரையே போட்டு கொடுத்துருவாரு ஸ்டாலினையே. அவரால் வந்து ஒரு ஆப்பு இருக்கு ஸ்டாலினுக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த KN நேருக்கு எதிரான வழக்குகள்லாம் இருக்குல்ல, அதுல இன்பதுரை அதிமுக இருந்து எல்லாம் கேஸ் போட்டு அதுல வந்து நடவடிக்கை எடுக்கணும்லாம் வாங்கியிருந்தாரு. இப்ப அதை நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்லாம் சொல்றாங்க, நடவடிக்கை எடுக்காதது. அந்த இதுல வந்து நமக்கு நிச்சயமா அவர் மேல நடவடிக்கை எடுப்பாங்க, எடுக்கலைன்னா அவர் சிறைக்கு போவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அமைச்சர் வந்து சிறைக்கு போவாருன்னு. சோ அவர் வந்து ஒரு ட்விஸ்ட் எல்லாம் வைக்கிறாரு அந்த இடத்துல, வாய்ப்பு இருக்குன்ட்டு. இப்பதான் நேருவை பத்தி பேசணும். அவர் ஆனா பிஸியா இருக்கிறாரு KN நேரு திருச்சியில. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போதே மாநாடு தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. திமுகவோட 12வது மாநில மாநாடு. ஏகபோகமா ஏற்பாடுலாம் பண்ணி ஒரு 10 லட்சம் பேரை கூட்டிடுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆமா, திருச்சி மாநாடு எப்பவுமே திருப்புமுனை மாநாடுன்னு திமுக திரும்ப திரும்ப பதிவு பண்றக்கூடிய ஒரு மாநாடு. கடந்த தேர்தலுக்கு முன்னாடியுமே திருச்சியில் இப்படி ஒரு மாபெரும் மாநாடு நடத்தி அதுல சில முக்கிய அறிவிப்புகள்லாம் வெளியிட்டாங்க. இந்த வாட்டி அதே மாதிரியான ஏற்பாடுகள்லாம் பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரியாணி பார்சல் தனியா ரெடியா இருக்கு. தஞ்சாவூர் சாலையில வரக்கூடியவங்களுக்கு அந்த பக்கம் தனியா பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு பயங்கரமான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. பிரியாணி எல்லாம் பண்ணிருக்காங்க. அறிவிப்பெல்லாம் ஏதோ வெளியிட போறாருன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, அது வந்து நம்ம ஷோ பப்ளிஷ் ஆகிற டைம்ல தான் அவர் அறிவிச்சுட்டு இருப்பாரு. நாளைக்கு நம்ம அப்டேட் பண்ணுவோம். இன்னைக்கு அப்டேட் பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த 6 பேரையும் வந்து போட்டியின்றி நாங்க மாநிலங்களுக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் 18 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க மாநிலங்களவை தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் 6 காலியான இடங்களுக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய மனுக்கள் எல்லாம் ஏற்கப்படலை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக இருந்து 2 பேர், கான்ஸ்டன்டன் ரவீந்திரன், திருச்சி சிவா, அதே மாதிரி அதிமுக கூட்டணி கட்சிகள் தேமுதிக இருந்து சுதீஷ், அதே மாதிரி காங்கிரஸ்ல இருந்து கிறிஸ்டோபர் திலக்கு, அதிமுக இருந்து தம்பிதுரை, அதிமுக கூட்டணி சார்பாக அன்புமணி, பாமகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி, இந்த 6 பேரும் வந்து போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. மற்றவர்களுடைய மனுக்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்கு. இவங்க வந்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழையும் இன்னைக்கு வாங்கியிருக்காங்க. ஓகே, 6 பேர்ல 5 பேர் வந்து ராஜ்யசபாக்கு போறாங்க. அன்புமணி போவாரான்னு தெரியல, பதவி ஏற்கிறதுக்கு போவாரு. ஆனா இன்னொரு விஷயத்துக்கு கோர்ட்டுக்கு போயிருக்காரு.
போட்டிருக்காரு. என்னன்னா ராமதாஸ் வந்து ஏற்கனவே உரிமையியல் நீதிமன்றத்துல கட்சி கொடி எல்லாம் என்னோடதுதான் அப்படின்னு கேஸ் போட்டிருக்காரு. அதுல இவர் என்ன மனு போட்டிருக்காருன்னா, ராமதாஸ்க்கு வந்து 87 வயசாயிருச்சு, அவரால் வந்து முடிவெல்லாம் எடுக்க முடியாது. அவங்க அப்பா தான் இருந்தாலும் வந்து அவரால் எந்த முடிவும் எடுக்க முடியாது இந்த வயசுல. ஏன்னா முன்னாடின்னு சொல்ல முடியாது, ஏன்னா முன்னாடினா அவர் மகனை கொண்டு வந்ததே அவர் எடுத்த முடிவு தான். அந்த முடிவு வேற தவறான முடிவுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்னன்னா 87 வயசாயிட்டதுனால அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, வழிகாட்டல் வேணா பண்ணலாம். அவரை சுத்தி இருக்கவங்க அவரை தவறா வந்து வழி நடத்துறாங்க, அதனால அந்த மனுவை தள்ளுபடி பண்ணணும்னு இவர் கேட்டிருக்காரு. சோ ராமதாஸ் தரப்பு பதில் அளிக்கிறதுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க அன்புமணின்னு சொன்ன உடனே இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. அன்புமணி வந்து தமிழக அரசுக்கு மிக கடுமையான ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கீரப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இந்த குப்பைகளை எரியூட்டக்கூடிய ஒரு நிலையம் அமைப்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்காக மிக கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணிருக்காரு. அதாவது ஒரு நோய் வரும்னு தெரிஞ்சே இந்த திட்டத்துக்கு வந்துட்டு லஞ்ச காசுக்காக ஆசைப்பட்டு நீங்க அனுமதி கொடுக்கறத வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல உலக நாடுகள், மேலை நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த குப்பை எரியூட்டு நிலையங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறைச்சிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சில கணக்குகளையும் அவர் சொல்றாரு. ஆனா நாம வந்து அதை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் சென்னையில நகர்ப்புற மக்கள், கீழ்த்தட்டு மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில வந்துகிட்டு இந்த எரியூட்டை வச்சா புற்றுநோய் பாதிப்புகள் தான் வந்துட்டு அதிக அளவுல ஏற்படும், அதனால இதை வந்து கொண்டு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி கடும் கண்டனத்தை பதிவு பண்ணிருக்காரு அன்புமணி. ஏன்னா நம்ம பாக்குறோம் பள்ளிக்கரணை, பெருங்குடியெல்லாம் குப்பை கிடங்கால அவ்வளவு பிரச்சனை. இப்ப இன்னொன்னுன்னா சென்னை தாங்காது. வருண், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ஒரு இன்ப அதிர்வலை பரவிச்சது இல்லையா? காலையில போன் எடுத்து பார்த்தா ஒரு 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருந்துச்சு மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ். அதாவது 3 மாசத்தை முன்கூட்டியே கொடுத்துட்டு மட்டும் இல்லாம கோடைக்கால சிறப்பு நிதி வர 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு 5000 ரூபாய் வரவு வைப்பு வந்து இன்னைக்கு புதுச்சேரியிலையும் வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை கொடுத்தது மாதிரியே எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி புதுச்சேரியில இருந்தும் இந்த கோரிக்கை வந்துச்சு. அதனை தொடர்ந்து அங்க இருக்க ஆளுநரா இருக்கக்கூடிய கைலாஷ்நாதன் அவர்கள் வந்துட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தார். இந்த சிவப்பு நிற ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடியவங்களுக்கு மகளிர் உரிமை திட்டம் மாதம் 2500 வழங்கப்பட்டு வருது. அது 2 மாதங்களுக்கு சேர்த்து 5000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. சோ அந்த அறிவிப்பு சொன்னதுல இருந்து 2 நாள் கழித்து இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அங்க எதுவும் கோடைக்கால சிறப்பு நிதி வழங்கப்படல போல. அப்ப இன்ப அதிர்ச்சி கிடையாது, கொஞ்சம் குறைவுதான். திராவிட மாடல்னு சொல்ல முடியாது. 5000 ரூபாய் நாங்க கொடுத்தோம், 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம்னு இவங்க பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் என்ன சொன்னாங்கன்னா, பாஜக என்ன சொன்னாங்க, அதெல்லாம் தடுக்கலாம் முடியாதுன்னு. ஆனா பாஜக கூட்டணி அரசாங்கம் ஆள்ற இடத்துல முன்கூட்டியே கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் மேற்கு வங்கத்துல நம்ம இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், வந்து ஆய்வெல்லாம் பண்ணிட்டு போனாரு. அவர் பாட்டு வந்தாரு, அதிகாரிகளோட பேசினாரு, கிளம்பி போனாரு. ஆனா மேற்கு வங்கத்துக்கு போயிருக்காரு. அவர் எதிர்பார்க்காதெல்லாம் நடந்திருக்காங்க. டக்குன்னு கருப்பு கொடி காமிச்சு அரசியல் தலைவர்களுக்கு எதிர்ப்பு சொல்ற மாதிரி, ஆளுநருக்கு எதிர்ப்பு சொல்ற மாதிரி தலைமை தேர்தல் ஆணையருக்கு கோ பேக் ஞானேஷ்குமார் எல்லாம் போர்டெல்லாம் வச்சு மம்தா வந்து திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து போராட்டம் எல்லாம் நடத்திருக்காங்க. அவங்க ஏற்கனவே அந்த எஸ்ஐஆருக்கு எதிராக பெரிய போராட்டங்களை மாநிலம் முழுவதும் நடத்திட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றத்துல வழக்கறிஞராகவே போய் வாதாடலாம் செஞ்சாங்க. ஆமா, அது இப்ப வந்து கருப்பு கொடி ரேஞ்சுக்கு அவருக்கு ஞானேஷ்குமாருக்கு வந்திருக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு பாப்போம், வெயிட் பண்ணி தான் பாக்கணும். ஆமா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடருடைய 2வது அமர்வு தொடங்கி இருக்குது. ஸோ இதுல நிறைய முக்கியமான விஷயங்கள் இந்த 2வது அமர்வுல நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மிக முக்கியமா சபாநாயகருக்கு எதிரான அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பும் மிக விரைவிலே நடக்கும் அப்படிலாம் சொல்லப்படுது. பட் அது எல்லாத்துக்குமே முன்னாடி எதிர்கட்சிகளுடைய மிக முக்கியமான கோரிக்கை இன்னைக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேற்குலக போர் தான். அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் மீதான தாக்குதல், அதுக்கு ஈரானுடைய பதிலடி தாக்குதல் எல்லாம் சொல்லி இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடுமையான பதட்டத்தில் இருக்கு இல்லையா? அதுக்கு இந்திய அரசினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் வந்து அவருடைய பதில் இன்னைக்கு பதிவு பண்ணியிருந்தாரு. ஸோ இந்தியாவினுடைய பதில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த விவகாரத்தில் பேச்சுவார்த்தையின் மூலமாக ராஜாங்க ரீதியிலான ஒரு தீர்வை நோக்கி நகர்றது தான் வந்து இரு தரப்புமே மேற்கொள்ள வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல, வளைகுடா நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இந்தியர்கள், கிட்டத்தட்ட 1 கோடிக்கு நெருக்கமான அளவில் இந்தியர்கள் வந்து அங்கே தங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய பாதுகாப்புக்கு நம்மளுடைய தூதரகங்கள் மூலமா தொடர்ச்சியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுகிட்டு இருக்கு. டெஹ்ரான்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் இல்ல இந்தியர்களை எப்படி சேஃபா வெளியேற்றுறது மாதிரியான சில பணிகளையும் நம்ம தூதரங்கள் வழியாட்டு ரொம்ப வேகப்படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் இந்த ஆபரேஷன்ல இருந்து ஒரு 67,000 பேரை வரைக்கும் நம்ம மீட்டு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு.
ஆமா, இன்னொரு பக்கம் என்னன்னா வெளியே நாடாளுமன்றத்துக்கு வெளியே போராட்டமும் எதிர்க்கட்சிகள் வந்து நடத்தியிருக்காங்க. ஏன்னா ஈரான் விவகாரத்துல வந்து ஈரானுக்கு கூட நம்ம கண்டனம்லாம் சொல்றோம், ஆனா அதை ஆரம்பிச்ச அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏன் வந்து எதிராக பேசல, அதுல வந்து ஏன் கண்டனத்தை பதிவு பண்ணல, அதுல நம்மளோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத கேள்வியெல்லாம் வெளியே முன் வச்சிருக்காங்க. உள்ள எங்களை விவாதிக்க விட மாட்டேங்கிறாங்க இதை பத்தி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ஈரான் இஸ்ரேல் போர், அதுல வந்து இஸ்ரேலுக்கு கிட்டத்தட்ட 20,000 குண்டுகள் வந்து கொடுங்க அப்படின்னு அமெரிக்காவோட அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒப்புதல்லாம் வழங்கியிருக்காங்களாம். ட்ரம்ப் அதுக்கு வந்து தலையசைச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஆயுதங்கள் வேற ஒரு பக்கம் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா. இன்னும் பெரிய தாக்குதல்கள்லாம் அங்க நடக்கும் போலதான் தெரியுது. இன்னைக்கே கூட அந்த கச்சா எண்ணெய் இதெல்லாம் வந்து தாக்குதல் நடத்தி இருக்காங்க. ஈரான்லயும் ஒரு மழையெல்லாம் பெய்யும், ஏதோ புதுசாலாம் அமில மழை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகளை தொடர்ச்சியா குறி வச்சு இஸ்ரேல் தாக்கிட்டு இருக்குதாங்க. அதுல வந்து ஒரு எண்ணெய் கிடங்கு வெடிச்சு சிதறி ஒரு கரும் புகையே வந்து டெஹ்ரானை சுத்தி மேலெழுந்துட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. இதை ஒட்டி அங்க ஒரு மழை பெய்யக்கூடிய சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா இது வந்துட்டு அமில மழையாக பெஞ்சு மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம், நோய் தொற்று மாதிரியான மிக கொடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அரசாங்கம் வந்து எச்சரிக்கையும் விட்டுருக்காங்க. ஓகே, ஈரான் எக்கானமியோட அந்த முதுகெலும்பா இருக்கிற கச்சா எண்ணெய் கிடங்குகள்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரானும் வந்து பஹ்ரைன்ல ஒரு தாக்குதல் நடத்தினதா சொல்றாங்க. அந்த பாப்கோ அப்படிங்கிற பஹ்ரைன் பெட்ரோலியம் கம்பெனி, அது மேல ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிறதுனால நாங்க விநியோகத்தை கம்ப்ளீட்டா நிறுத்துறோம்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ கச்சா எண்ணெயோட தேவையும் சரி விலையும் சரி அதிகரிக்கும் அப்படிங்கிற அச்சம் வந்து உருவாயிருக்கு. எஸ், நரேந்திர மோடி ஸ்டேடியம் எப்படியாவது ஜெயிப்பாங்களான்னு பல கேள்விகள்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. சண்டே உலகக்கோப்பையில இந்தியா ஜெயிச்சது இல்லை, சனிக்கிழமை மேட்ச் நடந்தாதான் நம்ம ஜெயிப்போம், நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல ஜெயிச்சது இல்லை, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டு இருந்துச்சு. எல்லாற்றையும் கடந்து நேற்று வந்து இந்தியா உலகக்கோப்பையை T20 உலகக்கோப்பையை 3வது முறையாக முகர்ந்திருக்கிறது. ஆமா, ரொம்ப ஒரு ஒன் சைடட் கேம் மாதிரி தான் இருந்துச்சு நேற்றைக்கு மேட்ச். ரொம்ப இந்த பிபி மாத்திரம் செமிஃபைனல் மாதிரி இல்லாம ஃபைனல் வந்துட்டு கொஞ்சம் ஒன் சைடட் ஆட்டு இந்தியா ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் இது ஒரு ஒன் சைடட் கேமா தான் இருந்துச்சு. ஆமா, அதுல வந்து இது அமித்ஷாவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் வந்திருந்தாரு, சரி அவர் வந்தாலே வெற்றினா அவர் தமிழ்நாட்டுக்கு வராரு, மேற்கு வங்கத்துக்கு வராரு, எங்களுக்கு வெற்றின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சஞ்சு சாம்சனுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவருக்கு ஏன்னா மேன் ஆஃப் த சீரீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் செவனேன்னு தாண்டா படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தேன், என்னைய கூப்பிட்டு வந்து விஜயகாந்த திட்ட விட்டு என்னைய ஃபீல்ட் அவுட் ஆக்கி விட்டு இப்ப நீங்க ஒண்ணு சேர்ந்துட்டீங்களேடான்னு வடிவேல் சொல்றாரு. வெளிநாடுகள்ல போர் நடப்பதால் தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரிக்கும், அப்ப என் கல்யாணம் அப்படின்னு 90s கிட்ஸ் புலம்புறாங்களாம். கொஞ்சம் சிரிச்சு பேசினால் கடவுளுக்கு சிக்னல் போயிடும் போல தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாருன்னு போட்டிருக்காங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. தனியா வரோமா அணியா வரோமா அப்படிலாம் பில்டப் கொடுத்துட்டு இருந்தாரு. எங்க அணிக்கு வாங்கங்கிற மாதிரி என்டிஏல இருந்து சிக்னல்ஸ் வந்திருக்கு. அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காவே சிக்னல்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறாரு. பட் ஜி வந்து என்ன நினைப்பாரு அப்படின்னா, விஜய் பார்த்தீங்கன்னா நண்பா ரெடியா, எல்லாத்துக்கும் இனிமேதான் ஆட்டம் ஆரம்பிக்குதுங்கிற மாதிரி மேல இருந்து ப்ரெஷர் வர்றதுனால மோடிக்கும் விஜய்க்கும் வந்து என்ன நண்பா ரெடியாங்கிற அந்த விஜய் பேசுற டைலாக் அந்த ஸ்டைல்லே வந்து நம்ம கொடுத்துருவோம். கிளம்புவோமா? நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.